ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பாக மத்திய மாநில அரசுகளிடையே உடன்பாடு ஏற்படுவதில் சிக்கல் நீடிக்கிறது. இந்த சூழ்நிலையில் மாநில அமைச்சர்களுடன் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி இரண்டாவது நாளாக ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி விவகாரத்தில் சிக்கல் நீடிக்க என்ன காரணம்? மாநில அரசுகள் எதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? கார்த்திகேயன், ஜிஎஸ்டி சட்டம் மக்களவையிலும் மாநிலங்களிலும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அடுத்தபடியாக எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு வரி என்பது தொடர்பாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும். அதற்காக 3 சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, மாநிலங்களுக்கு இழப்பீடு வழங்க வழிவகை செய்யக்கூடிய மசோதா, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் பில். இந்த 3 வகையான மசோதாவை மாடல் ஜிஎஸ்டி அப்படின்ற பேரில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இது தொடர்பாக எல்லாம் விவாதம் செஞ்சு மாநில அரசுகளுக்கிடையே ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி அதற்கு ஒப்புதல் பெற்று அது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றி நிறைவேற்றணும். இதற்காகத்தான் நேற்றைக்கும் இந்த கூட்டம் ஐந்தாவது கூட்டம் நேற்றைக்கும் நடைபெற்றது. இரண்டாவது நாளாக இன்றைக்கும் இந்த கூட்டம் அருண் ஜேட்லி தலைமையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே மத்திய அரசு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்றா போட்டிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் படி தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம் எல்லாமே ஓராண்டுக்கு மட்டும்தான் அமலில் இருக்கும். அதாவது அடுத்த ஆண்டு செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் தான் இன்டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம் நடைமுறையில் இருக்கும். அதன் பிறகு ஜிஎஸ்டி சட்ட வரி விதிப்பு முறையை தான் நாம் அமலாக்க வேண்டும். அப்படி செப்டம்பர் 16ஆம் தேதிக்குள்ளே இந்த ஜிஎஸ்டி சட்ட வரி விதிப்பு முறை அமலாக்க முடியவில்லை என்றால் இந்த தற்போது நடைமுறையில் இருக்கின்ற இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம் காலாவதியாகிவிடும். அதன் பிறகு மத்திய அரசோ மாநில அரசோ இந்த மறைமுக வரிகளை வசூலிக்க முடியாது. மறைமுக வரிகளை வசூலிக்க முடியலைன்னா அப்படின்னா நாட்டுக்கு வருமானம் இருக்காது. வருமானம் இல்லை என்றால் வளர்ச்சி திட்டங்களை பாதிக்கும். எனவே இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எடுத்துரைத்து நேற்றைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் நிதியமைச்சர் அருண் ஜேட்லி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கம்பல்ஷன் ஏற்பட்டிருக்கிறது, அரசியலமைப்பு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டி சட்டத்தினுடைய நடைமுறையின்படி இன்னும் ஆண்டுக்குள்ள, அதாவது அடுத்த ஆண்டு செப்டம்பர் 16ஆம் தேதிக்குள்ள இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்தை மிக தெளிவாக எடுத்துரைச்சிருக்கிறாரு. நேற்றைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து மாநில அரசுகளோட ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படலை அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. எந்த அஜெண்டாவை முதல்ல எடுத்துக்கிறது அப்படின்றதுலையும் பல்வேறு விதமான குழப்பங்கள் நீடிச்சுக்கிட்டே வந்திருக்கு. எனவே அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கண்டு இன்னைக்கு நடைபெறக்கூடிய கூட்டத்தில் இந்த 3 விதமான சட்டங்களுக்கும் அனைத்து மாநில அரசுகளோட ஒப்புதலை பெற்று ஒரு ஒருமித்த கருத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற முடிவில் மத்திய அரசு மிக தீவிரமாக இருக்காங்க. கார்த்திகேயன்.